இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது, சட்டு சட்டுன்னு. ஏன் கோவம் வருது, எதுக்கு கோவம் வருது, எதுவுமே புரிய மாட்டேங்குது. இதை நான் ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போகிறதுக்காக ஒரு பயணி ஒருத்தர் லக்கேஜை தூக்கிட்டு போகிறாரு. அப்போ அதை ஒரு லோடு மேன் கிட்ட தூக்கிட்டு போகிறதுக்காக அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவர்கிட்ட அந்த ஜப்பான் போகிற அந்த பயணி என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோபமாக திட்டிக்கிட்டே வராரு. இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளி என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட கோவப்படாமல் சிரிச்ச முகத்திலே சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக அந்த லக்கேஜை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அந்த ஜப்பான் பயணிக்கு ரொம்ப ஆச்சரியம். நாடா இது, நம்ம எவ்வளோ திட்டினாலும் இவன் சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு. அதை பார்த்துட்டு அந்த நம்ம கோபமே படக்கூடாது அப்படின்னு நினச்ச அந்த பேராசிரியர் அந்த தொழிலாளிகிட்டே கேட்குறாரு, ஏப்பா நான் உன்னை இவ்வளோ திட்டுறேன், உனக்கே கோபமே வரலையா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. அதுக்கு அந்த தொழிலாளி ரொம்ப விசித்திரமாக பதில் சொல்கிறான், ஐயா மனுஷனாக பிறந்தா கோபம் வரதான் செய்யும் சார், அதை நான் என் வழியிலே கையாண்டேன். எப்படி அப்படின்னு கேட்குறாரு அவர். இப்போது ஜப்பானுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே அவரோட லக்கேஜை நான் அமெரிக்கா மற்றும் செல்லும் ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புகிறேன், இதுக்காக நான் அவகிட்ட சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையை கூட்டத்தில் பகிர்ந்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த அமைப்பினர் ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பேச்சுக்கு யாருமே கூப்பிடவே இல்லை. இந்த மாதிரி நம்மளுடைய கோபத்தை எல்லாம் ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிட்டோம்னா நம்ம யாருக்குமே கோபம் வராது, நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளி ரொம்ப கூலாகவே சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோ கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க.